Greetings to you all. Welcome to class 9, unit 4. The Spider and the Fly, poem written by Mary Botham Howard. So today we are going to read a very interesting and meaningful, thought-provoking lesson. Okay, ஒரு lesson கொடுக்குற ஒரு poem படிக்கிறோம். Okay, dear children, have you all seen insects? பூச்சிகள் பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு எத்தனை legs? How many legs do they have? All insects have 6 legs. உங்களுக்கு தெரியும். ஆனால் இதையும் தாண்டி ஒருத்தருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 2 legs இருக்குது. Who is that? 8 legs. யாருக்கு இருக்குது? 8 கால் பூச்சி. Alright. So normally all the insects have 6 legs. ஆனால் இவர் மட்டும் ஸ்பெஷல், இவர் மட்டும் 8 கால் பூச்சி. Alright. So this poem is like a dialogue. இங்கே 2 characters important. One is spider and the fly. That is the title of the poem. So both are interesting only. Spider, you know, 8 கால் பூச்சி. Fly means E. Okay, நம்ம E flies சொல்கிறோம். House fly or any other flies. This particular poem, if you take it's a turn and read like a dialogue, it will be nice. Oral spider, inoral fly. Fine, children. Shall we move? Will you walk into my parlor? Said the spider to the fly. First line வந்து spider சொல்லுது, will you walk into my parlor? என்னோட வீட்டுக்கு வரியா? இப்போ யாராச்சும் நம்ம 2 பேர் பார்க்குறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் இல்லையோ யாரோ பார்க்குறாங்க, எங்கள் வீட்டுக்கு வாயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இல்லைன்னா அன்பாக கூப்பிடுறாங்க, எவ்வளோ பாசமாக கூப்பிடுறாங்க அப்படின்னு என்ன சொல்லுவோம்? வர்றேங்க அப்படி உள்ளே ஓடுவோம் இல்லையா? லைக் தட் ஒன்லி. ஸோ இங்கே ஆனால் யார் கூப்பிடுறாங்க, எதுக்கு கூப்பிடுறாங்க, அது ஃபஸ்ட்டு we have to think it over very well. Okay, simply just like that somebody is calling, come, we shouldn't just like that enter inside and ultimately we will be the loser. ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் கூப்பிடுறாங்க, சரியா? ஏதோ உள்ள ஒரு நோக்கம் இருக்குது. we should be very cautious. சும்மா கூப்பிடுறாங்கன்னா போகக்கூடாது. will you walk into my parlor? இது யார் சொன்னது? ஸ்பைடர் சொல்லுது ஃப்ளை கிட்ட. இங்கே வந்து வில்லன் ஸ்பைடர், ஹீரோயின் fly. It's the prettiest little parlor that ever you did spy. You know one thing, என்னோட பார்லர் அவ்வளோ அழகு, அவ்வளோ பிரிட்டி, பியூட்டிஃபுல், செம்மையாக இருக்கும். பார்லர் மீன்ஸ் எ டைடி ரூம் இன் அ ஹவுஸ் யூஸ்ட் ஃபார் என்டர்டெய்னிங் கெஸ்ட். அதாவது லிவிங் ரூம் ஆர் ஹால் வி கேன் டெல். ஏன் அப்படின்னு சொல்லுது. நம்ம என்ன சொல்லுவோம்? ஓ, நிஜமாக அழகாக இருக்குதா, வரட்டுமா, ஓடுவோம் இல்லையா? The way into my parlor is up a winding stair. இப்போ என்னோடய பார்லருக்கு போனாக்கா சும்மா குடுகுடுன்னு ஏரியெல்லாம் போகக்கூடாது. அது வைண்டிங் ஸ்டேர், சுற்றி போகக்கூடிய ஒரு ஸ்டேர்னு தெரியும், படிக்கட்டு. டிஃப்ரெண்ட்டான படிக்கட்டு, நீ உலகத்தில் எங்கேயும் பார்த்துருக்க முடியாத ஒரு படிக்கட்டு, சுற்றி வைண்டிங். And I have many curious things to show when you are there. நீ வாயேன், வந்தாக்கா உனக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் காமிக்கிறேன், ப்ளீஸ் கம் நோ அப்படின்னு சொல்லுது. சொன்னது யார்? ஸ்பைடர். யார்கிட்ட? ஃப்ளை கிட்ட. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா ஃப்ளை என்ன ரிப்ளை கொடுக்குது? ஃபஸ்ட்டு ரொம்ப நல்ல பொண்ணட்டும். ஓ நோ முடியாது, said the little fly, to ask me is in vain, for who goes up your winding stair can never come down again. ஓ, நான் வரலப்பா, என்னால் முடியாது, நான் வரவே மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், உன் வீட்டுக்கு வந்து யாரும் ரிட்டர்ன் வந்தது கிடையாது, உன் வீட்டுக்கு வந்தவங்க அப்படியே நீயே சாப்பிட்ருவ அப்படின்னு புரியுதுக்கு. இவன் கள்ளன், திருடன், இவன் நல்ல பையன் கிடையாதுன்னு தெரிஞ்சுட்டு கிளியராக சொல்லுது, நோ ஐ வில் நாட் கம். ஏன்னா உன் வீட்டுக்கு வந்தது யாரும் திரும்பி வந்ததில்லை சொல்லுது இல்லையா? கேன் நெவர் கம் டவுன் அகேன். மேலே தான் ஏறின பார்த்துருக்கேன், கீழே வந்தது பார்த்ததில்ல. தேர்ட் ஸ்டான்ஸா, I am sure you must be weary, dear, with soaring up so high. Will you rest upon my little bed? Said the spider
டு த ஃப்ளை. இப்போ ஸ்பைடர் சொல்லுது, ஓகே ஐ திங்க் நீ மீன்ஸ் டயர்ட், நீ ரொம்ப டயர்டாக இருப்ப செல்லம், நீ என் வீட்டுக்கு வாயேன், உனக்கு அங்கே ஒரு பெட்டு வச்சுருக்குறேன், நீ படுத்துக்கலாம், தூங்கிக்கலாம், அப்படியே சாஃப்டாக இருக்கும், யூ வில் பி வெரி கம்ஃபர்ட், காசியாக, ஒரு சூப்பராக இருக்கும். There are pretty curtains drawn around. The sheets are fine and thin, and if you like to rest a while, I will snugly tuck you in. ஓகே, நீ வா, என் வீட்டுக்கு வா, நீ டயர்டாக இருக்கிற, அங்கே உனக்கு சூப்பரான ஒரு பெட் வச்சுருக்கேன், அங்கே போய் படுத்துக்கிறியா அப்படின்னு கொஸ்டின் கேட்குது. பக்கத்துல கர்டன்ஸ், உன்னை குயின் மாதிரி பார்த்துக்கிறேன், அப்படியே படுத்துக்கலாம். ஷீட்னாக்க பெட்ஷீட்லாம் ஃபைன் அழகாக அப்படியே விரித்து வச்சுருக்கேன், நீ வாயேன் அப்படின்னு ஒரு பேச்சு. ஐ வில் ஸ்னக்லி டக்குவின், உன்னை அழகாக உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, ஓ நோ நோ said the little fly. நோ வரமாட்டேன்ப்பா, எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, நான் வர முடியாது, நான் இது வரைக்கும் தனியாக யார் கூடயும் போனதில்லை இப்படின்னு நல்ல பிள்ளையாக பேசுது. For I have often heard it said, they never wake again who sleep upon your bed. தெரியும்ல, அங்கே போய் தூங்கினவங்க திரும்பி எந்திரிச்சு வந்ததில்லை. கிளியராக சொல்லுது, தெரிஞ்சிட்டு தான் விழுந்தவங்க நிறைய பேர். சரியா? when we see our daily experiences, plenty of things when we see in the newspapers or TVs and real experiences, நிறைய பேர் தெரிஞ்சு விழுந்தவங்க தான் நிறைய. அது கூப்பிடுது, கம் என் வீட்டில் பெட் இருக்குது, பெட்ஷீட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது கிளியராக சொல்லுது, நோ வரமாட்டேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன். தே நெவர் வேக் அகெயின். உங்ககிட்ட வந்தவங்க தூங்கினவங்க அந்த பெட்டில் எந்திரிச்சது கிடையாது. ஹூ ஸ்லீப் அப்பான் யூ, கிளியராக சொல்லுது. செட் த கன்னிங் ஸ்பைடர் டு த ஃப்ளை. இப்போ கன்னிங் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி சிரிச்சு பேசுதா. டியர் ஃப்ரெண்ட், வாட் கேன் ஐ டூ? செல்லமே, தங்கமே, உனக்காக நீ என்ன பண்ணணும்? உயிரை கொடுக்கணுனாலும் தரேன், நீ இல்லாமல் வாழவே முடியாது இப்படின்னு நிறைய ஹனி கோம்டு வேர்ட்ஸ், தேன் மாதிரி பேசுகிறாங்களாம். நீ தான் என் உயிர், நீ தான் என் வாழ்க்கையே. டு ப்ரூவ் த வார்ம் அஃபெக்ஷன் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் ஃபார் யூ. நான் உன்னோட அன்புக்காக ஏங்குறேன், உன்னோட திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறேன், நீ தான் எனக்கு வாழ்க்கை, நீ இல்லாமல் வாழ்க்கை இல்லை, ஒரு நிமிஷமும் உன்னை திங்க் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு நிறைய போய் சொல்லுது. ஐ ஹாவ் வித்தின் மை பேண்ட்ரி குட் ஸ்டோர் ஆஃப் ஆல் தட் இஸ் நைஸ். ஐ எம் ஷோர் யூ ஆர் very welcome. So pantry means a room where beverages, food, dishes are stored. Pantry na என்னன்னாக்கா ரூமில் ஃபுட் எல்லாம் வைக்கிற ஒரு இடம். சரியா? இப்போ ட்ரெயினில் எல்லாம் பார்த்துருப்பீங்க பேண்ட்ரி கார் லைக் தட். வில் யூ ப்ளீஸ் டு டேக் அ ஸ்லைஸ்? என் வீட்டில் உனக்கு நிறைய சாப்பாடு வச்சுருக்கேன். அப்போ இந்த விஷயங்களில் விழாத ஆளே இருக்கிறது இல்லை. தெரியா? என் வீடு நல்லா இருக்குது, வரியா? என் வீட்டில் பெட் இருக்குது அண்ட் கர்டன்ஸ் ஷீட்ஸ் இருக்குது, வரியா? அப்போ அதில் விட சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப் வருது. ஓகே, என்னோடய வீட்டில் ஃபுட் இருக்குது. பேண்ட்ரி மீன்ஸ் ஃபுட். I have within my pantry good store of all that's nice. I'm sure you're very welcome. Will you please to take a slice? Slice-na ஒரு ஸ்லைஸ் சாப்பிட வரியா? அப்போ சிலர் சாப்பாட்டில் மயங்கி விழுந்துருவாங்க. ஓ நோ, இந்த வாட்டியும் ஃப்ளை வந்து திறமையா, நோ உன் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன்ப்பா, நோ said the little fly. Kind sir, that cannot be. I have heard what is in your pantry and I do not wish to see. வீட்டில் உள்ள சாப்பாடு எனக்கு கண்ணால் கூட பார்க்க தேவையில்லை. அது ஏன்னா முன்னாடி வந்தவங்களை நீ கொலை பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ள போன்ஸும் ஸ்கின்னு தானே உட்காந்துருக்குது, எனக்கு அதை பார்க்கவே தேவையில்லை. கிளியராக சொல்லுது. தெரிஞ்சிச்சு. அதுக்கு உன் பேண்ட்ரியில் இருக்கிற உன்னோட கிச்சன் தானே, எனக்கு தெரியும், நான் வரமாட்டேன், போ. அடுத்த ஸ்டெப்பு ஸ்பைடர் வருது. ஸ்வீட் க்ரீச்சர், செல்லமே, தங்கமே, என்னோட ஹனி, என்னோட தேனே, அமுதே அப்படின்னு மானே தேனே மயிலே குயிலே அப்படி சொல்லுது. ஸ்வீட் க்ரீச்சர் said the spider, you are witty and you're wise. How handsome are your gauzy wings. என்னம்மா அழகா இருக்கிற நீ. Sweet creature said the spider, என்ன அழகாக இருக்கிற ஸ்பைடர். யூ ஆர் விட்டி அண்ட் யூஆர் வைஸ். நீ எவ்வளோ புத்திசாலியாக இருக்கிற, எவ்வளோ திறமையாக இருக்கிற. ஹவு ஹேண்ட்ஸம் ஆர் யுவர் காசி விங்ஸ். உன்னோட விங்ஸ், சிறகு எவ்வளோ பல பல பலான்னு
மினுங்குது, ஜம் ஜம்னு இருக்குது. ஹவு பிரில்லியன்ட் ஆர் யுவர் ஐஸ், உன்னோட கண்ணு அப்படி பிரில்லியண்ட்டாக இருக்குது. ஐ ஹாவ் அ லிட்டில் லுக்கிங் கிளாஸ் அப்பான் மை பார்லர் ஷெல்ஃப். என்னோடய வீட்டில் ஒரு பியூட்டிஃபுல் லுக்கிங் கிளாஸ், மிரர், அதான் பெரிய மிரர், உன்னோட ஃபுல் சைஸும் பார்க்கலாம். நீ பார்த்த நீயே மயங்கிடுவ, அவ்வளோ அழகாக இருக்கிற. இஃப் யூ வில் ஸ்டெப் இன் ஒன் மொமெண்ட், என் வீட்டுக்கு வாயேன். ஒரு பயங்கரமான ஒரு ரூம் இருக்குது, வசந்த மாளிகை மாதிரி ஒரு மாளிகை உனக்காக கட்டி வச்சுருக்கிறேன், ஒரு தாஜ்மஹாலே உனக்கு கட்டி வச்சுருக்கிறேன். இஃப் யூ வில் ஸ்டெப் இன் ஒன் மொமெண்ட் டியர், யூ ஷல் பிஹோல்ட் யுவர் செல்ஃப். ஒரு வாட்டி வரக்கூடாதா, என் வீட்டுக்கு வரக்கூடாதா? அண்ட் உன்னையே என்னோட கண்ணாடியில் பார்க்கக்கூடாதா? அசந்து போயிடுவியே அப்படின்னு இன்னும் நிறைய ஹனி கோம்டு வேர்ட்ஸ், தேன் ஒழுகிற மாதிரி வார்த்தைகள். ஐ தேங்க்யூ ஜென்டில் சார், செட் ஷி. சார், தேங்க்யூ ஸோ மச். நீ இவ்வளோ என் மேலே பாசம், அன்பு, கருணை இவ்வளோ பண்ணுறதுக்கெல்லாம் நன்றி. செம்ம தேங்க்யூ, சல்யூட் டு யூ ஃபார் வாட் யூ ஆர் ப்ளீஸ் டு சே and bidding you good morning now. I'll call another day. So இப்போல்லாம் நான் வர முடியாது சார். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸா அது கூப்பிடுறது டிஃப்ரெண்ட் மெத்தடில். இவங்க வேணாம் முடியாது, இன்னைக்கு இல்லைன்னு தப்பிச்சிட்டே வராங்க. இது சேம் திங் த பாய்ஸ் கேர்ள்ஸ் ரிலேஷன்ஸ்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ திரும்ப கூப்பிடுறதுக்கு வருவாங்க. பட் கேர்ள்ஸ் ஷுட் பி வெரி வெரி அலர்ட், கேர்ஃபுல், காஷியஸ். நோனாக்க பெரிய ஒரு NO, நோ கேபிட்டல் லெட்டரில் சொல்லிடணும், அவ்வளோதான். திரும்ப வரவே கூடாதுன்னு ஆயிடணும். ஸோ தேங்க்யூ ஜென்டில் சார், ஷி செட், ஃபார் வாட் யூ ப்ளீஸ் டு சி. ஐ எம் பிடிங் யூ குட் மார்னிங் நவ். இப்போ பிடிங்னாக்கா ஓகே டாட்டா, இப்போ டாட்டா சார், ஐ வில் கால் அனதர் டே. இங்கே தான் அவங்களுக்கு ஒரு இக்கு வைக்குது, ஒரு புள்ளி, முற்றுப்புள்ளி இல்லாமல் அவங்க ஒரு கம்மா பிடிச்சி போகிறாங்க இல்லையா. ஐ வில் கால் அனதர் டே, நம்ம இன்னொரு நாள் பார்க்குறோம் சார், இன்றைக்கி வரல. ஓஹோ, அப்படி இன்றைக்கி மட்டும்தான் வரலையா, அப்போ இன்னொரு நாள் வரியா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? நான் வர மாட்டேன், கிட்ட வந்து செருப்பால் அடிச்சிடுவேன்னு சொல்லாமல் என்ன சொல்லுது? ஐ வில் கால் அனதர் டே. இன்றைக்கி வரல சார், இன்னொரு நாள் வரேன் சார் சொல்லிச்சா? வாய் விட்டியா? த ஸ்பைடர் டர்ன்ட் ஹிம் ரவுண்ட் அபவுட் அண்ட் வென்ட் இன்டு ஹிஸ் டென். ஓகேம்மா, இன்றைக்கி இல்லைன்னா பரவாயில்ல, உணவு அப்புறமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீ வென்ட் இன்சைட் த டென். டென்னாக்கா நார்மலி வைல்ட் அனிமல்ஸ் ஒன்லி லிவ் இன் டென்னாக்கா குகை. யான், சிங்கம், புலி அண்ட் ஆல் வில் லிவ் ஓவர் தேர். ஸோ இங்கே வந்து நார்மலான ஒரு இன்செக்ட், ஒரு எட்டுக்கால் பூச்சிக்கு டென்னு சொல்கிறோன்னாக்கா சம்திங் இஸ் ராங் ஓவர் தேர். Nor will he knew the silly fly would soon come back again. ஓகே, அதுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, இந்த ஃப்ளை இன்னும் கொஞ்ச நாளில் நம்மக்கிட்ட வந்து தான் ஆகும் அப்படின்னு ஷோராக தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்படி சொல்லியாச்சு, இப்படி சொல்லியாச்சு. என்ன சொல்லிட்டு போச்சு? ஐ வில் கால் அனதர் டே. வர்றேன், இன்னொரு நாள் வரேன், இன்றைக்கி வரல. ஓகே, இன்றைக்கி வரலையா? ஓகே, நோ ப்ராப்ளம், நான் உனக்காக காத்துட்ருக்குறேன், இனி எவ்வளோ வேணாலும் காத்துட்ருக்குறேன். அதுக்கு புரிஞ்சிச்சு. ஓகே, ஐ ஷில் கம் again, இன்னொரு நாள் வருவாங்கன்னு தெரிஞ்சிச்சு. For well, he knew the silly fly would soon come back again. சீக்கிரம் வருவல்ல. So he wove a subtle web. Weavingனா நெய்கிறது, சரியா? இந்த ஸ்பைடர் இஸ் வீவிங் அ சட்டில் வெப். அழகான ஒரு வெப் ரெடி பண்ணி வைக்குது. எதுக்காக? என்னமோ தப்பு பண்ணுறதுக்காக தான். ஏன்னா லிட்டில் கார்னர் ஸ்லை, அழகான ஒரு வெப்பை சூப்பராக டெலிகேட்டாக ஃபேமிஸ்டீர் அழகான ஒரு வெப்பை சிலந்தி வலை. அண்ட் செட் இஸ் டேபிள் ரெடி டு டைன் அப்பான் த ஃப்ளை. ரெடியாக இருக்குது, நீ வந்த அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு ரெடியாக இருக்குது. எவ்ரிதிங், நீ வரணும், நான் சாப்பிடணும், அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. தட்ஸ் ஆல். தென் ஹீ கேம் அவுட் டு ஹிஸ் டோர் அகெயின் அண்ட் மெரிலி டிட் சிங். வெளில வந்து பாட்டு பாடுது. கம் ஹிதர் ஹிதர் பிரிட்டி ஃப்ளை. வரியா செல்லமே தங்கமேன்னு. வித் த பேர்ல் அண்ட் சில்வர் விங். உன்னோட விங்ஸ் என்னமா அழகாக இருக்குது, சில்வர் கலரில் இப்படி ஷைனிங்காக இருக்குது. யுவர் ரோப்ஸ் ஆர் க்ரீன் அண்ட் பர்பிள். ரோப்ஸ் மீன்ஸ் ட்ரெஸ். உன்னோட ட்ரெஸ் க்ரீன் கலரில் இருக்குது, பர்பிள் கலரில் இருக்குது. தெர் இஸ் அ க்ரஸ்ட் அப்பான் யுவர் ஹெட். உன் தலைக்கு மேலே ஒரு க்ரஸ்ட் இருக்குது.
இதெல்லாம் உனக்கு அழகுக்கு மேலே அழகு சேர்க்குது. யுவர் ஐஸ் ஆர் லைக் டைமண்ட் பிரைட். உன் கண் அப்படியே டைமண்ட் வைரம் மாதிரி ஜொலிக்குது. பட் மைன் ஆர் டல்லஸ் லெட். நீ என்னம்மா அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாரு, என்னோடது டல்லாக இருக்குது, லெட்டு மாதிரி. லெட்னாக்கா கிராஃபைட், லெட்டு ஒன்றுமே இல்லை, என்னோட கலரே நல்லாவே இல்லை, நீ மட்டும் பளபளன்னு இருக்கிறியே. அப்போ இதுக்கு ஒரு வெக்கம் வந்துருச்சு. யாருக்கு வெக்கம் வந்தது? ஃப்ளைக்கு. ஓ நிச்சயமாகவே அழகாக இருக்குண்ணா. அது என்ன சொல்லுதுனாக்கா, இது ஒன்று ஒன்றும் அழகாக சொல்கிறத வச்சுட்டு பேர்ல் அண்ட் சில்வர் விங் சொல்லுது. ஓ என் விங்ஸ் ரொம்ப அழகாக இருக்குதா, ஓச்சோ அப்படின்னு. ரோப்ஸ் ஆர் க்ரீன் அண்ட் பர்பிள். ஓ என்னோட ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குதா, க்ரீன் அண்ட் பர்பிள் ட்ரெஸ், இஸ் இட் பியூட்டிஃபுல். தென் தெர் இஸ் அ கிரெஸ்ட் அப்பான் ஏ ஹெட். உன் ஹெட்டுக்கு மேலே கிரெஸ்ட் இருக்குது. ஓ ஹெட்டுக்கு மேலே கிரெஸ்ட் அழகாக இருக்குதா, ஐயோ இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு. யுவர் ஐஸ் ஆர் லைக் த டைமண்ட் பிரைட். வைரமாக இருக்குது. ஓ நிச்சயமாகவே வைரம் மாதிரியா மினுங்குது, நான் பார்த்ததே இல்லையே என்னையே அப்படின்னு சொல்லி ஒரு இதாயிருச்சு. அலாஸ் அலாஸ் அலாஸ்னா ஐயோ ஐயோ. ஹவு வெரி சூன் திஸ் சில்லி லிட்டில் ஃப்ளை. போச்சா இவ்வளோ நேரமும் எவ்வளோ கம்பீரமா, நான் வரமாட்டேன், வர முடியாது, எனக்கு உன்னை பிடிக்காது, இனி எனக்கு வேணாம் அப்படின்னு தைரியமாக சொன்ன ஃப்ளை, இப்போ நீ அழகாக இருக்கிற, உன் ஹெட்டு நல்லா இருக்குது, உன்னோட ட்ரெஸ் நல்லா இருக்குது, உன்னோட அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்கு சொன்னவே, அப்படியான்னு சொல்லி அப்படியே உருகிடுச்சு. ஹியரிங் ஹிஸ் வில்லி ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ் கேம் ஸ்லோலி ஃப்ளிட்டிங் பை. ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ் கேட்டது இல்லையா, அந்த மயக்கம், அந்த ஒரு புகழாரம் கேட்டு அப்படியே மயங்கி ஸ்லோவாக அவன்கிட்டயே ஓடி வந்துருச்சு. வித் buzzing wings she hung aloft. The near and nearer drew. நான் ரொம்ப அழகாக இருக்கேண்ணா, நான் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கேண்ணா அப்படின்னு சொல்லி நகர்ந்து யார்கிட்ட வந்தது? ஸ்பைடர்கிட்ட, சிலந்தி பூச்சிக்கிட்ட நகர்ந்து வந்தது. கிட்ட வந்தால் என்ன ஆகும்? Thinking only of her brilliant eyes and green and purple hue, thinking only of her crested head. Poor foolish thing. அட குரங்கு அறிவே இல்லையா உனக்கு, அழகுன்னு சொல்லி இவ்வளோ நேரம் இத்தனை ஸ்டான்ஸாலையும் முடியாது, ஐ வில் நாட், நோ எத்தனை வாட்டி நோ சொல்லிட்டு வர முடியாது சொல்லி இதுக்கு முந்தின ஸ்டான்ஸால் நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிச்சு. இப்போது நகர்ந்து கிட்டே வந்தது. கிட்ட வரும்போது he didn't think about anything, he was just thinking about only one thing. எப்பயுமே என்ன நடந்தது? அதோட அழகை பற்றி மட்டும் திங்க் பண்ணிட்டு இருந்தது. சரியா? At last up jumped the cunning spider and fiercely held her fast. என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸ்பைடர் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், இதுக்காக தான் நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி குதிச்சு அதுக்கு மேலே விழுந்தது. fiercely held her fast. he dragged her up his winding stair. பிடிச்சு அப்படியே சுற்றி ஸ்டேரில் கொண்டு போச்சு. into his dismal den. அப்படியே into his dismal den. den சொன்னிருக்கேன், அங்கே ஒரு சிலந்து வலையில் கொண்டு வச்சிருச்சு. within his little parlor, but she never came out again. நடந்துச்சா? உள்ளே கொண்டு போயிட்டு திரும்ப வந்ததா ஃப்ளை never came out. என்னாச்சு ஃப்ளைக்கு? ஃப்ளையை கொன்று சாப்பிட்டுருச்சு. ஃப்ளையோட சாப்டர் க்ளோஸ், ஃபினிஷ். எவ்வளோ பாவம் இல்லை. ஃபஸ்ட்டே நோ சொன்னாக்கா தைரியமாக ஒரு பெரிய நோ சொல்லிடணும். அதில் ஒரு கமா போட்டு, இன்வெர்டட் கமா எல்லாம் போட்டு, ஓகே இன்னும் ஃபுல் ஸ்டாப் எல்லாம் வச்சு பண்ணக்கூடாது. நோ மீன்ஸ் நோ. நவ் இப்போது போயிட் நம்மளுக்கு சொல்கிறக்கூடிய ஒரு முக்கியமான லெசன், லாஸ்ட் ஸ்டான்ஸா. அண்ட் நவ் டியர் லிட்டில் சில்ட்ரன், மை டியர் சில்ட்ரன், சில்லமே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்கிறது. ஹூ மே திஸ் ஸ்டோரி ரீட்? இந்த பாட்டை யாரெல்லாம் படிக்கிறீங்களோ, இந்த போயம் யாரெல்லாம் படிக்கிறீங்க, டு ஐடில் சில்லி ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ் ஐ ப்ரே யூ நெவர் கிவ் ஹீட். இது ஒரு லெசனாக நினச்சிக்கோங்க. யார் படிக்கிறீங்களோ சரி, நெவர் ஹீட் ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ், புகழாரம் யார் பண்ணாலும் சரி, ப்ரைஸ் பண்ணாலும் சரி, அது கவனிக்காதீங்க. இன்டு அன் ஈவில் கவுன்சிலர், அவங்க கண்டிப்பாக அவங்களோட
ஒரு ஆதாயத்துக்காக, அவங்களுக்கு பெனிஃபிட், ப்ராஃபிட்டுக்காக தான் பண்ணுறாங்க. க்ளோஸ் ஹார்ட் அண்ட் இயர் அண்ட் ஐ. அவங்க ஏதாவது ஈவிலாக பண்ணாங்க, நம்ம என்ன பண்ணோம், மனசை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும், விழுந்துடக்கூடாது. இயர், காதை க்ளோஸ் பண்ணணும். ஐஸ் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் இட், தேவையில்லை, நிறுத்துங்க. நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னால் அடுத்த வார்த்தை என்ன சொல்லணும்னா, நான் டெய்லி கண்ணாடி பார்க்குறேன், ஏன் அழகு எனக்கு தெரியும், ஜஸ்ட் கீப் குவாய்ட் அப்படின்னு சொல்லிடணும். யாருக்கு அந்த தைரியம் இருக்குது? நம்ம அப்படியே நிஜமாக அழகாக இருக்கோம்னான்னு சொல்லிடுறது. உன் ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது சொன்னாங்கன்னா, ட்ரெஸ் தானே அழகாக இருக்குது, போதும். அண்ட் டேக் அ லெசன் ஃப்ரம் த ஸ்டேல் ஆஃப் த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. ஸோ இதுக்கு மேலே இன்னொரு லெசன் வேணுமா சில்ட்ரன்? வேணுமா என்ன? வேணாம் இல்லையா? இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? ஸோ இந்த போயட்டஸ் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ரைட் டைம், 9th ஸ்டாண்டர்ட், வெரி வெரி க்ரூஷியல் ஸ்டேஜ். இது டீனேஜில் இந்த மாதிரி நிறைய சந்திக்க சான்ஸ் இருக்குது. ஸோ பி வெரி வெரி அலர்ட். ஸோ சில்ட்ரன், இந்த தீம் பார்க்கணுன்னாக்கா, நெவர் லிசன் டு த ஐடல் சில்லி ஃப்ளாட்டரி வேர்ட்ஸ் வி கேன் டெல். த நான்சென்ஸ் ஃப்ளை falls prey to the flattery words and gets caught in the spider's web. சரியா? இந்த லூஸான ஃப்ளை, அறிவே இல்லாத ஃப்ளை என்னாச்சு, ஃப்ளாட்ரியால் விழுந்திருக்காங்க. அதனால் ஒன் ஷுட் பி வெரி கேர்ஃபுல் நாட் டு ஃபால் எ ப்ரே டு ஃப்ளாட்ரி வேர்ட்ஸ். இனிமேல் யாருமே ஃப்ளை மாதிரி ஃப்ளாட்ரி வேர்ட்ஸுக்காக விழுந்துடக்கூடாது. Now shall we see some figures of speech and poetic devices? A figures of speech பார்த்தீங்கன்னாக்கா, repetition of similar consonant sound, we call it as alliteration. Sweet creature, said the spider, you are witty and you are wise. இங்கே sweet, spider, witty, wise, repeat ஆறனால அது alliteration. Second line பார்த்தீங்கன்னாக்கா, it's the prettiest parlor that ever you did spy. Prettiest parlor, alliteration. Okay, next one. 7th line பார்த்தீங்கன்னா, can never come down again. Can, come, alliteration. 4th line, last line. I'm sure you're very welcome. Will you please to take a slice? இங்க very welcome, will, sound இருக்கனால அது alliteration. Last line, I have heard what's in your pantry and do not wish to see what, wish. So sound is repeated. So next stanza la second line, how handsome are your gauzy wings, how brilliant are your eyes. How handsome, how alliteration. For Will, he knew the silly fly would soon come back again. Silly, soon, is sound repeated. Next one, so he wove a subtle web. இங்கே வந்து so, subtle, இன்னொன்று wove, web, that is also repeated. அதுவும் alliteration. So next one, from third last stanza, hearing his willy flattery words, came slowly flitting by. Flattery, flitting, alliteration. Second last stanza, he dragged her up his winding stair into his dismal den. Dragged, dismal, Last stanza, second line, to idle silly flattering words, I pray you never give heed. Idle, I. If it is a vowel sound, we call as assonance. Okay. Next one, repetition. Oh, no, அப்போ no அந்த வேர்டு ரிப்பீட் வரனால ரெப்பிட்டிஷன். அது 2-3 வாட்டி வருது பிகினிங்லேயே, அது ரெப்பிட்டிஷன். அலாஸ் அதுவும் ரெப்பிட்டிஷன். Now we are going to see simile. Simileனாக்கா comparison with, like or as. Your eyes are like the diamond bright. அப்போ உன்னோட கண்ணு டைமண்ட் மாதிரி. இப்போ லைக் இருந்தாலே அது என்னது, simile. But mine are dull as lead. As இருக்குது, லைக்கும் ஆஸும் வந்தாக்கா அது simile. Next we see anaphora. Anaphora means it is a repetition
of a word or a phrase at the beginning of a sequence of sentences, paragraphs, and lines. For example, how handsome are your gauzy wings? How brilliant are your eyes? Repeatana words irukanaala we call it as anaphora. It gives charm, beauty, grace to the poem. So ivlo alagana oru poem solli kodutha poetess. Shall we see some words about that? Mary Botham Howitt, 1799 to 1888. She was an English poet. She was born at Colford in Gloucestershire. She was educated at home and read widely. நிறைய வீட்டிலேயே நல்லா படித்து நிறைய படிச்சிருக்காங்க. She commenced writing verses at a very early age. சின்ன பிள்ளைங்களே இருக்கும்போதே நல்லா எழுதவும் ஆரம்பிச்சிட்டாங்க. Together with her husband, William Howitt, she wrote over 180 books. 180 books வரைக்கும் எழுதியிருக்கிறாங்க. Fine children? So I hope you all understood. Now if we see the glossary, parlor means a tidy room in a house used for entertaining guests. நம்ம living room, hall சொல்கிறோம் இல்லையா, அதான் parlor. Winding, a twisting movement of course. Twisting, turning, அது சுற்றி சுற்றி. Weary means very tired, especially from hard work. Tired இருக்கிறது. Pantry, a room where beverages, food, dishes are stored. Pantryனாக்கா ஃபுட் எல்லாம் வச்சுக்கிற இடம். Subtle, delicate and faint and mysterious. Flattering, to praise or compliment insincerely. இது ப்ரைஸ் பண்ணுறது, புகழாரம் பண்ணுறது flattery. Counselor, a person who advises. கவுன்சிலர் அட்வைஸ் கொடுக்குறது. தப்பாகவும் அட்வைஸ் கொடுப்பாங்க சிலர், நல்லாவும் அட்வைஸ் கொடுப்பாங்க. நம்மளோட அறிவு இருக்கு இல்லையா, அறிவு இருக்குல்ல, அந்த 6ஆம் அறிவு 7ஆம் அறிவு அதை யூஸ் பண்ணி யார் நல்ல அட்வைஸ் கொடுக்குறாங்க, யார் கெட்ட அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு புரிஞ்சு நல்ல அட்வைஸை மட்டும் எடுத்துக்கணும். ஏன்னா நல்ல அட்வைஸ் கொடுக்குறதுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க, கெட்ட அட்வைஸ் கொடுக்குறதுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமாக இருக்குது. ஆல்ரைட் சில்ட்ரன், ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டுட். ஐ ஹவ் given you good advice. You can trust me and enjoy your life. Do not be cheated by anybody. Thank you. Do not miss to watch the second video, that is for the book back exercise and other paragraph answers. Okay children?